Hi friends, USHA FASHIONS Shanmugam பேசுகிறேன். இன்றைக்கி 2x2 blouse எப்படி கட் பண்ணுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ பை டூ ப்ளவுஸ் எடுத்துருக்கு. இன்றைக்கி நல்லா மடித்து அயன் பண்ணி நீட்டாக எடுத்தாச்சு. இந்தமாரி சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி நீட்டாக எடுத்துங்க. அளவு ப்ளவுஸு இது இதே அளவு தான் கட் பண்ண போகிறோம். இப்போ பேக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2x2 ப்ளவுஸ்னால் இங்கே வந்து பேக்கில் வந்து 2 இன்ச்சு மடிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. இந்த அளவு 2 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா பேக்கில் வந்து இந்த அளவு இதிலே மடிக்கிற மாதிரி வரும். லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தான் அதிலே மடிக்கிற மாதிரி வராது. இப்போ இந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பக்கம் ஜாயிண்ட்டு இந்த அளவு ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு போட்டு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு மார்க் வச்சுக்கலாம். அப்படியே பேக்கில் திருப்பி இதான் நம்மளுக்கு பேக் அளவு. இந்த 2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா கழுத்து பிடிச்சி தப்பிக்கலாம், அதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ பேக்கு இந்த ஓரமாக இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த டீஸ் மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து அப்படியே வச்சுட்டு இங்கே நம்மளுக்கு இதான் ஆமூல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த ஜாயின்லேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இது ஆமூல் அளவு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த அளவு. இப்போ ப்ளவுஸ் உயரம் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுக்கு ப்ளவுஸ் உயரம். இப்போ நம்ம டேப்பால் அளந்து வச்சுக்கலாம். ப்ளவுஸ் உயரம் வந்து 13 இன்ச்சு இருக்குது. 13 ப்ளஸ் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1/4 இன்ச்சுனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது கொஞ்சம் தாராளமாக பிடிப்பீங்க, அதனால் 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு இது கரெக்ட் அளவு, இது நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இப்போ இந்த 14 இன்ச்சு வச்சு இந்த அளவு ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இதில் ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இதான் நம்மளுக்கு ஆமூல் அளவு, ப்ளவுஸ் உயரம். இப்போ பாடி லூஸு எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்து இதை 2 இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ப்ளவுஸோட அளவு. இந்தமாரி 2 மடித்து போட்டு பாடி லூஸ் வந்து 21.5 இருக்குது. ஷோல்டர் அளந்துக்கலாம். ஷோல்டர் வந்து நமக்கு இப்படி இதில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் அளக்கணும். ஷோல்டர் வந்து 11. இப்போ நம்ம இந்த அளவு இப்படி அகலமாக வச்சு அளவு எடுக்கும்போது 12 இன்ச்சு கூட வரும். நம்மளுக்கு க்ளோஸாகவே வச்சு அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 11 இன்ச்சு வச்சுக்கலாம். பாடி லூஸ் வந்து 21.5, அதனால் 10.75 இன்ச்சு வச்சுக்கலாம். அது 2 பாதி பாதியாக வந்துடும். இப்போ இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாங்க ஸ்கேலில். இப்போ இங்கே ஒரு அளவு நீங்கள் அப்படியே ஆமூல் வந்து அப்படியே இந்த அளவு வரைஞ்சிக்கலாம். இதான் நம்மளுக்கு ஆமூல் சைஸ். இதுலேருந்து 1.5 இன்ச்சு வந்தால் கூட போதும். இந்த அளவு அப்படியே ரவுண்டாக வந்துடும். இப்போ ஷோல்டர் அளவு கணக்கு பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளுக்கு கை ஏற்றும் போது பிடிப்போம். இப்போ அளவு ப்ளவுஸை இந்த அளவு வச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து பிடிக்கிற அளவு இது, இது ரெடி அளவு. இங்கே வந்து கழுத்து பிடிப்போம். இப்போ ஷோல்டர் அகலம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போக 2.25 இன்ச்சு வரும். இந்த அகலம் வந்து 2.25 விட்டுருக்கோம். இங்கே இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு இப்போ இந்த லைன்லேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். 1.5 இன்ச்சு நீங்கள் இந்த அளவு இப்படி ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 2 இன்ச்சுக்குள்ளே இருக்கணும். இது வந்து 1.5 இன்ச்சு போதும். ஏன்னா இதில் சைடில் வர துணி தான் அந்த பட்டி பீஸ் எடுக்கணும். துணி அதிகமாக விட்டாலும் இங்கே எடுக்க முடியாது. இப்போ இந்த மடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு ஹர்கத் போட்டுருங்க. இந்த அளவு ஒரு ஹர்கத் போட்டுருங்க. இப்போ நம்ம பேக்கில் வந்து
இந்த அளவு மடிச்சிடுவோம். இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. நெக்கு இறக்க வந்து அவங்க மேலே தான் போடுவாங்க, அதனால் நெக்கு இறக்க வந்து 6 இன்ச்சு இருக்குது. இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு நெக்கோட அளவு. பேக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்குங்க. இந்த பக்கம் லாஸ்ட்டுக்கு போய்டும். இந்த பக்கம் திருப்பி இந்த அளவு மடித்து அப்படியே இன்னொரு மடித்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு மடித்து போட்டு இதுக்கும் 2 இன்ச்சு விட்டால் போதும். கைக்கு வந்து எம்மிங் பண்ணுற அளவுக்கு மடி பண்ணிங்களா, மேக்ஸிமம் 1.5 இல்லை ஒரு 2 இன்ச்சு இந்த அளவு போதும். இங்கே இந்த அளவு ஒரு மடிச்சுட்டு எம்மிங் பண்ணுற அளவுக்கு விட்டுருவோம். இப்படி 2ஆக மடித்து போட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் கை லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த அளவு இப்போ 2ஆம் இந்த கை மடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த அளவு கை சுற்றளவு. இப்போ ப்ளவுஸ் கை உயரம் ஸ்லீவ் லென்த்து வந்து அதிலே மார்க் பண்ணிவிடுங்க. இந்த ஆமுல் ஜாயிண்ட் வருது இல்லையா, ஜாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ இந்த அளவு இங்கே கரெக்டாக வச்சுட்டு இதுதான் ஆமுல் அளவு. இங்கே நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஓரமாக வருது இல்லையா, இங்கே வந்து சின்னதாக ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அது நம்ம தைக்கும்போது அது உள்ளே போயிடும். நம்மளுக்கு ரெடி அளவு இது வந்து கட் பண்ணுற அளவு. இந்த அளவு விட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆமுல் இது ஆமுல் லூஸ் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது, 17 இன்ச்சு இருக்குது ஆமுல். இப்போ அப்படியே இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஓரமாக வந்துடும். இங்கே வந்து நம்ம ஒரு தைக்கும் போது ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். இது கை லூஸ் வந்து 12 இன்ச்சு. இப்போ இந்த கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்கு கட் பண்ணதை வச்சு மார்க் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ கரை பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த கரை பீஸ் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி இந்த மடிப்பு நம்ம உள்ளே மடிக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச்சு அளவு துணி விட்டுருங்க. இப்போ பட்டி பீஸ் வந்து இங்கே வந்து நம்ம பிடிச்சி தப்பா இல்லைங்களா, ஊக்கு பட்டி தைக்கும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இதே வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த டீஸ் மார்க் போட்டு இதுலேருந்து 2 இன்ச்சு இருந்தால் போதும். நம்ம அந்த பேக் இந்த அளவு விடுவோம் இல்லையா, இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ இந்த டீஸ் மார்க்லேருந்து இந்த பட்டியிலேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த டீஸ் மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதான் நம்மளுக்கு பட்டி பீஸோட அளவு. இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இந்த பெண்ட் ஷேப் வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இது வந்து பேக் சைடு வந்துடும். இங்கே மடிக்கிற அளவுக்கு ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதுதான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு மடிக்கிற அளவு. இந்த ஃப்ரண்ட் வச்சு தைக்கும்போது இங்கே வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் கேட்டிருக்காங்க, கிராஸ் கட்டிங் இல்லை. இப்போ இந்த அளவு மடித்து போட்டிருக்கு. 2 துணி இந்த பக்கம் நம்ம கரை பீஸ் இந்த பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுருங்க. மடித்து போட்டு இப்போ பேக்கை வந்து இந்த பேக்கை கட் பண்ண பீஸ் வந்து அப்படியே இப்படி மேலே வச்சுருங்க. இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு கணக்கு பண்ணிங்க. இதே அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த பேக்கை கட் பண்ணுங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டுருங்க. டீசல் இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த ஆமுல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆமுல்லே ஒரு லைன் போட்டுருங்க. இது இங்கே ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஷோல்டர் அளவு இங்கே வந்துடும். இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இப்போ பேக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ஃப்ரண்ட் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
இங்கே மேலே ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு 4 இன்ச்சு பிடிப்போம், அதுக்கு அந்தளவு விட்டு ஃப்ரண்ட் நெக்கு இந்த அளவு. இப்போ அதே அளவு இங்கே ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுரு, இங்கே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த அளவு ஜாயிண்ட் வந்துடும். இப்போ இந்த பேக் டாட்டு, இந்த டாட்லேருந்து ஊக்குப்பட்டி வரைக்கும் அப்படியே அளந்துட்டு இங்கே ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இங்கே பிடிச்சி தைக்கும்போது 4 இன்ச்சு போய்டும், அதுக்காக இங்கே 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ இது டீஸ் மார்க்கில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதான் நம்மளுக்கு சென்டர் டாட் கணக்கு. இப்போ வந்து இங்கே சைடு ஆமூல் இருக்குங்க இல்லையா, இது நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு இங்கே வந்துடும். இந்த ஆமூல்லேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா கீழே இறக்கி வெட்டிட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு இது, நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு இந்த அளவு. இப்போ சென்டர் டாட் எவ்வளோ லென்த்து வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த அளவு ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு இந்த டாட் அளவு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. அப்படியே இந்த ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் வருதுன்னு இங்கே ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு, இது நம்ம கட் பண்ணுற அளவு. இப்போ இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட அளவு. இப்போ நம்ம இங்கே கை கட் பண்ணும்போது ஆமூல் கவர்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவு வச்சு எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு பேக்கோட அளவு. இப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த அளவு கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு இதான் நம்மளுக்கு நெக்கோட அளவு. நெக் சைஸ் கட் பண்ணி மார்க் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம் எப்படின்னு. இந்த அளவுக்கு அப்படி அதை டீஸ் மார்க் மேலே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆமூல் கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இந்த அளவுக்கு அப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த சைடில் வர பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதான் சென்டர் டாட்டோட அளவு. இந்த ரெண்டாக மடித்து இப்படி ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக மடித்து போட்டுருங்க. இங்கே சின்னது பெருசுமாக இருந்ததுன்னா கூட லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாட் அளவு வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளந்துக்கலாம். இப்போ இந்த டாட் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டாட்லேருந்து இந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் 3 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்மளுக்கு இங்கே பிடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இதான் நம்மளுக்கு டாட்டோட அளவு. இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இந்த இருக்கிறது தான் டாட் பிடிக்கணும். இப்போ ரெண்டாவது டாட் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டாட் இதை மடித்து இப்படி ரெண்டும் ஒன்றா மடித்து இந்த அளவு ஒரு இருக்காது. இப்போ இந்த ஃப்ரண்ட் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் அளக்கும் போது 10 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்மளுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 11 இன்ச்சு வச்சுருங்க. ஏன்னா இங்கே டாட் போடுறதுக்கு 1 இன்ச்சு பிடிப்போம். 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இருக்கிறது போட்டுருங்க. இங்கே வந்து 3வது டாட் பிடிப்போம். இதான் நம்மளுக்கு வந்து டாட்டோட அளவு. இங்கே ஃபஸ்ட்டு டாட்டு, இதில் வந்து 2வது டாட்டு. இந்த 2வது டாட் பிடிக்கும், இதோட நிப்பாட்டணும். 3வது டாட் வந்து இந்த அளவுக்கு வந்துடணும். ஃபஸ்ட் இங்கேருந்து இவ்வளோ கேப் இருக்கணும். ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இதான் ப்ளவுஸ் கட் பண்ண முறை. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.